திமுகவோட மூத்த முன்னோடிகளின் ஒருவரும் அக்கட்சியின் முன்னாள் பொருளாளருமான ஆற்காடு வீராசாமி உடல்நலக் குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த பல மாதங்களாக வயது மூப்பு காரணமாக ஆற்காடு வீராசாமி வீட்டில் இருந்தபடி ஓய்வெடுத்து வந்தாருங்க. அவ்வப்போது அவர் மருத்துவமனைக்கு சென்று ரெகுலர் டெஸ்ட்டுகளை எடுத்துகிட்டு வந்தார். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அவர் வீட்டிலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் போட்டு ஒரு கேர்டேக்கர்லாம் வீட்டில் வச்சுட்டு ஒரு ரெகுலராக அவரை செக் பண்ணிட்டு வந்தாங்க. ஆற்காட்டு வீராசாமியோட மகனும் வட சென்னை மக்களவை தொகுதி உறுப்பினருமான கலாநிதி வீராசாமி ஒரு டாக்டர் அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அவரது தந்தையை அவரே பார்த்துட்டு இருக்காரு. இந்த நிலையில ஆற்காடு வீராசாமியை சந்தித்து நலம் விசாரிப்பதற்காக அவ்வப்போது திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவரோட வில்லத்துக்கு போய் வந்திருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலினே பலமுறை நேரில் சென்று ஆற்காடு வீராசாமி உடல்நலம் பற்றி கேட்டிருக்காருங்க. இந்த நிலையில இன்று திடீரென ஆற்காடு வீராசாமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது திமுக வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. ஆற்காட்டார் ஹெல்த்துக்கு என்னாச்சு என பலரும் விவாதித்துக் கொள்ள ஆரம்பித்துள்ளார்கள். இதனிடையே ஆற்காடு வீராசாமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது பற்றி அவரது மகனும் வட சென்னை மக்களவை தொகுதி உறுப்பினருமான கலாநிதி வீராசாமியை ஒன்னிந்தியா தமிழுக்கு தொடர்பு கொண்டு பேசியபோது கீழே விழுந்ததில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் மற்றபடி பயப்பட எதுவும் இல்லை எனவும் தெரிவித்திருக்கார். ஆற்காடு வீராசாமி ஆக்டிவாக இருந்தவரை கருணாநிதியின் வலதுகரமாக செயல்பட்டவர் என்பதும் திமுகவில் மிக முக்கியமாக பிரமுகர்களாக வலம் வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆற்காடு வீராசாமி ஆக்டிவாக இருந்த சமயத்தில் கருணாநிதியோட வலதுகரமாக செயல்பட்டார் என்பதும் திமுகவின் மிக முக்கிய பிரமுகராக வலம் வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவரோட உடல் நலம் குணமடைய நாமளும் பிரார்த்திப்போம்.